Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம செட் ஆப்ரேஷன்ஸில் லாஸ்ட் டிமார்கன் லா அப்படிங்கிற கான்செப்ட் அண்ட் அதோட ப்ரூஃப் வந்து அல்ஜிப்ரிக்கா as well as வென் டயக்ராம் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அடுத்த செக்ஷன் ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்னன்ட்டு, ரேஞ்ச்னா என்ன, திஸ் இஸ் தி காமன் திங் ஃபார் அ ரிலேஷன் as well as ஃபங்க்ஷன். நம்ம ரிலேஷன் பற்றி பேசணுன்னாலும் சரி, ஃபங்க்ஷன் பற்றி பேசணுன்னாலும் சரி, நம்மளுக்கு இந்த மூணு விஷயமும் நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஃபஸ்ட்டு டொமைன் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் இன்புட்ஸ் வேல்யூஸ், செட் ஆஃப் ஆல் இன்புட்ஸ் வேல்யூஸ். ஸோ அப்போ செட் ஆஃப் ஆல் இன்புட்ஸ்னால் நம்ம என்னென்னலாம் எடுக்க போகிறோமோ நம்பர்ஸாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு தான் நம்ம ஏபி ஆர் எக்ஸ்ஒய் அப்படின்னு யூஸ்வலி டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 1 2 3 4 5 இப்படி எடுக்கிறீங்கன்னு இங்கே இந்த 1 2 3 4 5 தான் வந்து நமக்கு என்ன செட் ஆஃப் ஆல் இன்புட்ஸ் டொமைன். ஓகே, கோடொமைன்னா என்னென்னா collection of all outputs. So collection of all outputs. So எல்லா output எலிமெண்ட்ஸும். ஓகே, ஸோ collection of all output elements ஆர் செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். இங்கே இருக்க எலிமெண்ட் 1 2 3 4 5 6 7 8 இப்படி எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ 6 வரைக்கும் எடுத்திருக்கேன் அட்லீஸ்ட்னு வைங்களேன். 6 7 இப்படி இல்லை 8 கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ரேண்டமாக புரியுறதுக்காக. அப்போ கோடொமைன்னா வந்து நம்மளுக்கு என்ன 1 2 3 and so on 8 வரைக்கும் எடுத்திருக்கேன். டொமைன் வந்து என்ன 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 இது வந்து டொமைன். அப்போ ரேஞ்ச்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் அவுட்புட்ஸ் தான் நம்மளுக்கு. பட் எதெல்லாம் அவுட்புட்ஸில் மேப்பிங் ஆகிருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும். ஸோ மேப்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா என்ன, மேப்டு எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இமேஜஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஃபங்க்ஷன் பேசுகிறப்ப டீட்டெயிலாக பேசலாம். இப்போ நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃபங்க்ஷனை சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ 2x இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக x + 1 அப்படின்னு நான் எடுத்துருக்கேன், சிம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ என்னோட டொமைன் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம டொமைன் எடுத்திருக்கோம். கோடொமைன் வந்து நம்மளுக்கு என்ன 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 5 6 7 8. ரேஞ்ச் வந்து என்னென்ன வரும் அப்போ x + 1. அப்போ எங்கே மேப் ஆகும் 1 maps to 2, 2 maps to 3, 3 maps to 4, 4 maps to 5, 5 maps to 6. கரெக்டாக, ஏன்னா f of 1னா என்ன ஆகும், ஸோ f of 1 is equal to 1 + 1. ஸோ 2க்கு மேப் ஆகும். f of 2 equal to 2 + 1 3. இப்போ இங்கே எதுக்கெல்லாம் இமேஜ் வந்திருக்கோ அது மட்டும் தான் நம்மளோட அவுட்புட், ரைட்? இது ஃபங்க்ஷனை பேசியிருக்கேன். 1 வந்து 2க்கு மேப் ஆயிருக்கு. அப்போ 2, 3, 4, 5. ஓகே, அடுத்து என்ன 6. இந்த 5 எலிமெண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு மேப் நடந்திருக்கு. இது மட்டும் நம்மளுக்கு ரேஞ்ச் செட்டு. ஓகே, ஸோ அப்போ டொமைன் என்ன, எல்லா இன்புட்ஸும் இருக்கணும். கோடொமைன் என்ன, எல்லா அவுட்புட்ஸும். அது உங்களுக்கு இமேஜ் ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிறதுலாம் விஷயம் வேறு. 1 7 8க்கு வந்து இமேஜஸ் இல்லை, பட் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ப்ரீ இமேஜஸ் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதுக்கெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம ரேஞ்சில் எழுதணும், அவ்வளோதான். இந்த 3 விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ம பின்னாடி இதை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து நம்ம ரிலேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் பிளேன் பார்த்துருப்போம். ஸோ கார்ட்டீசியன் பிளேன்னா என்ன, எக்ஸ் ஒய், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அது என்ன ஃபார்மில் இருக்கும், சம் எக்ஸ் ஒய் ஃபார்மில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2, இங்கே ஒரு 3 அப்படின்னா 2, 3. அப்போ எக்ஸ் ஒய் ஃபார்மில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு. அதுதான் நம்மளுக்கு பேசிக்காக கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் கூட. அப்போ 2 செட்டு A × Bனா இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஆர்டர்டு பேர் A, B such that first element A belongs to the first set, second element B belongs to the second set. ஸோ இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஆப்ரேஷன். இதுக்கு பேர் என்ன, ஆர்டர்டு பேர் அப்படின்னு படிக்கணும், ஆர்டர்டு பேர். ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர், ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்லேயோ செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு 1, 2 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஏ வந்து பி வந்து சம் 4, 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ 1, 2, 3 கூட எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று இல்லை 2 கூட ஓகே, சிம்பிளாக புரியறதுக்காக. இப்போ 2லேயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன இருக்குது, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கணும், அங்கே செகண்ட் எலிமெண்ட். சிமிலர்லி 1, 5. அடுத்து என்ன பண்ணலாம் 2, 4, 2, 5. ஸோ இந்த 3 வந்து இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ். கரெக்டாக, இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட், இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட், அப்படி தான் இருக்கணும். அது மாதிரி எழுதியாச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் A × B. இப்போ ரிலேஷன் போவோம். ரிலேஷன் தான் நமக்கு முக்கியம். ஸோ ரிலேஷன் பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம அதெல்லாம் பேசுகிறோம். ஸோ ரிலேஷன்னா என்ன, ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டுங்கிறதுனால தான்
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பேசணும். ரிலேஷன்றது இஸ் நத்திங் பட் இப்போ நமக்கே ரிலேஷன் இருக்காங்கன்னா என்ன, நம்மளுக்கும் அவங்களுக்கும் தேர் ஷுட் பி சம் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அப்போ ஒரு செட்டு டொமைன் ஒன்று இருக்குது, கோடொமைன் ஒன்று இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங், ஒரு ரிலேஷன், அதுதான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வந்து 1,4 2,4. இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் எடுத்துருக்கல, இந்த செட்லேயே பாருங்களேன் 1,4 இருக்குது 2,4 இருக்குது. இல்லை நான் 1,4 மட்டும் தனியாக எடுத்தாலும் தட் இஸ் ஆல்சோ எ ரிலேஷன். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் 1,4 1,5 2,4 2,5 இப்படி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ரிலேஷன் வேணால் என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணிவிட்டு போகலாம். நிறைய ரிலேஷன்ஸ் பேசலாம், ஒன்றே ஒரு எலிமெண்ட் மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் R3 இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் சிங்கிள்டன் செட் 1,4 எடுத்திங்கன்னா தட் இஸ் ஆல்சோ எ ரிலேஷன். அப்போ ரிலேஷன் வந்து நம்ம சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா வில் கெட் அ ரிலேஷன். அடுத்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ எம்டி ரிலேஷன் ஃபி, ஆல்ரெடி எம்டி செட்டு பார்த்தோம். அதே மாதிரி எம்டி ரிலேஷன் நோ எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு எலிமெண்ட் ஆஃப் ஆர். ஸோ அந்த எலிமெண்ட் ஆஃப் ஏ வந்து ஆருக்கு ரிலேஷனுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து என்ன, எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து யூனிவர்சல் ரிலேஷன்னா என்ன, எல்லா எலிமெண்ட்டும். அப்போ எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ஆர் ரிலேட்டட் டு ஆர். உங்களோட ரிலேஷனில் எல்லா எலிமெண்ட் ஆஃப் ஏவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் ரிலேஷன். எந்த எலிமெண்ட் ஆஃப் ஏவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் எம்டி ரிலேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ரிலேஷன். ஸோ அப்போ ஐடென்டிட்டி ரிலேஷன்னா ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, நீங்கள் என்ன எலிமெண்ட் எடுக்கிறீங்களோ அதே அவுட்புட்டாக வந்ததுன்னா அதுக்கு பேர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்போ ஐடென்டிட்டி ரிலேஷன்னா அண்ட் ஐடென்டிட்டி ரிலேஷன் ஆன் எ செட் ஏ is one in which every element is related to only itself. அந்த எலிமெண்ட் கூட மட்டும் இருந்துச்சுன்னா that is identity. that is a, a அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ஏன்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா a, a அவ்வளோதான், அதுதான் ஐடென்டிட்டியே நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட செட் ஏ வந்து 1,2ன்னு எடுத்திங்கன்னா இப்போ 1,1 2,2 இதில் 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 1,1 2,2 இதுதான் வந்து ஐடென்டிட்டி. ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிட்டியே தான், எல்லா எலிமெண்ட்டுக்கும் வரணும். ரிலேஷன் ஆர் ஆன் எ செட் ஏ இஸ் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஃப் எவ்ரி எலிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப் ஆஃப் அ செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அதுக்கே ரிலேட் ஆகிருக்கணும். அதாவது ஏ, ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ. இந்த ரிலேஷன்லாம் முக்கியம். 3 ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், 3மே இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு டிஃபைன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட செட் ஏ வந்து 1,2. ஸோ ரிலேஷன் என்ன 1,1 2,2 தட் இஸ் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா எ ரிலேஷன் ஆர் இஸ் அ சிமெட்ரிக் ரிலேஷன் இஃப் ஏ, பின்னு ஒரு நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பி, ஏவும் அதே ரிலேஷனில் இருக்கணும் ஃபார் எவ்ரி ஏ, பி பிலாங்ஸ் டு ஏ. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, சிமெட்ரிக் ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 அதே செட்டில் 1,2 எடுக்கிறீங்கன்னா 2,1 என்ன உள்ளே இருக்கணும், அப்போ அது சிமெட்ரிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து நான் 1,2,3 எடுக்கிறேன்னு வைங்க. என்னோட ஆரில் நான் வந்து 1,2 எடுத்துட்டேன், 2,1 எடுத்துட்டேன். இது ரெண்டும் சிமெட்ரிக். இப்போ 1,3 எடுத்துகிட்டு இப்படியே நான் விட்டேன்னு வைங்களேன், இது சிமெட்ரிக்கா? நோ. ஏன்னா இங்கே 3,1ன்னு இன்னொன்று கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா எலிமெண்ட்டுக்கும் பேசணும் அப்படின்னா தட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன். அடுத்து ஆன்டி சிமெட்ரிக்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம பார்ஷியல் ஆர்டர் செட்டு, பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் பின்னாடி படிப்போம். அதுக்கு வந்து இது தேவைப்படும் ஆன்டி சிமெட்ரிக். பட் நம்ம ஈக்குவலன்ஸ்க்கு இது தேவையில்லை. பட் எனிவேஸ் தெரிஞ்சுக்கோங்க, எ ரிலேஷன் ஆர் இஸ் அ anti-symmetric relation whenever a, b and b, a ரெண்டுமே ஆரில் இருக்குது அப்படின்னா தென் ஏ, பி, ஏவும் பியும் என்னவா இருக்கணும், சேமாக இருந்தால் மட்டும்தான் ஃபார் எவ்ரி ஏ, b belongs to a. அதாவது both a, b and b, a exist only if they are same. ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 1,2ன்னு எடுத்திங்கன்னா ஆர் வந்து என்ன 1,2 மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வேறு ஏதாவது 2,1ன்னு இருந்துச்சுன்னா தான் நான் பேச முடியும். இப்போ எனக்கு 2,1 இல்லை, அப்போ ஏவும் பியும் வந்து என்ன ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, இதை சிமெட்ரிக்கும் பேச முடியாது, இதை வந்து ஆன்டி சிமெட்ரிக் வேணால் நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது டிரான்சிட்டிவ். ஸோ இந்த ஆன்டி சிமெட்ரிக் நம்ம இன்னொரு பின்னாடி வந்து பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் பேசுவோம், அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் தான் மெயின். அதை மட்டும் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ரிலேஷன் ஆர் இஸ் அ
transitive relation if a, b உங்கள் ரிலேஷனில் இருக்குது, அதே மாதிரி b, some other element cயும் உங்கள் ரிலேஷனில் இருக்குன்னா தென் a, c வந்து ரிலேஷனில் இருக்கணும். இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டோ இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டோ ரிலேஷனில் இருக்கணும் ஃபார் எவ்ரி செட்டு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட a வந்து 1, என்னோட ரிலேஷன் வந்து 1, 2, 2, 3ன்னு எடுக்கிறீங்கன்னா அப்போ என்ன இருக்கணும், இது a இது b. கரெக்டா? இது வந்து என்ன bc, இங்கே என்ன b கம்ப்ளீட் ஆகுதோ அதே b தான் வந்து அங்கே என்ன ஆகணும், ஸ்டார்ட் ஆகணும். ஸோ b, c. ஸோ ஏபி பிசின்னு எடுத்துட்டோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப என்ன வரணும், ஏசி வரணும். அப்போ 1, 3 இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். தென் லாஸ்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், இதுதான் நம்மளுக்கு. இதை பேசுறதுக்காக தான் நம்ம இவ்வளோவும் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ரிலேஷன் ஆர் இஸ் கால்ட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் if it is reflexive, symmetric and transitive. மூணுமே இருக்கணும். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன். இப்போ மேலே பார்த்தாலும் அந்த ஆன்டிசிமெட்ரிக் மட்டும் விட்டுருங்க, மற்ற 3 அந்த 3 கண்டிஷனையும் ஒரு ரிலேஷன் ஆர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ நமக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் முக்கியம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்ளம்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட்? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.